மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் கிட்டத்தட்ட 200 ஏக்கர் கொண்ட கேம்பஸ் இது. ஒரு இயற்கையான சூழலில் அவங்க காலையில் டெய்லி யோகா கிளாஸாக இருக்கட்டும், இந்த இயற்கையான காற்றில் அவங்க பண்ணும்போது இன்னும் அதற்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு அதிகமாகும். கிட்டத்தட்ட 2500 பேஷண்ட் நேச்சுரோபதி அண்ட் யோகாவால் இந்த கோவிட் ட்ரீட்மெண்ட்டை எடுத்து க்யூர் ஆனாங்க. இதில் ஒரு மார்ட்டாலிட்டி கூட கிடையாது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நாங்கள் தான் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வெல்னஸ் சென்டர் வச்சுருக்கோம். நேச்சுரோபதிக்கு கீழே வர ஹைட்ரோதெரப்பி, மட் தெரப்பி, கலர் தெரப்பி அண்ட் மசாஜ் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, அக்யூபங்க்சர், ஓசோன் தெரப்பி போன்ற பல்வேறு தரப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸும். மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து எப்போவுமே இருக்கணும், நல்ல லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா இருக்கணும். இப்போ நம்மக்கிட்ட ஹாஸ்பிட்டலையும் தாண்டி 100 பெட்டட் ஈஷாதாரா வெல்னஸ் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ்டு, இது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியதாரா யோகா அண்ட் வெல்னஸ் கிளினிக்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டும் நாங்கள் இங்கே வச்சுருக்கிறோம். ஸோ ஒரு ஐபி அண்ட் ஓபியோடு இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து நம்மளுடைய மெடிக்கல் காலேஜ் தான். அனாட்டமிக்கு we are having our own cadaver. ஹெர்பாலஜி அப்படின்னு ஒன்று படிப்பாங்க. 100க்கும் மேற்பட்ட ஒரு மூலிகைகள் அடங்கி ஒரு பெரிய ஹெர்பல் கார்டனை நாங்கள் இங்கே வச்சுருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் போய் இங்கே லைவாக ப்ராக்டிஸ் எடுத்து அந்த ஹெர்ப் பற்றி தெரிஞ்சவங்க படிச்சுக்குவாங்க. லைவ் ஆர்கன்ஸ் வசூல்ராஜா MBBSல நம்ம கமல் சாருக்கே ஷேக்கிங் ஆகும். பார்க்குறதே வந்து ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீக் 1 பீரியடில் ஒரு குழந்தையோட ஒரு விஷயம் எப்படி இருக்குது. செகண்ட் மந்த் எனக்கு பேச்சே வரலங்க, ஒரு மாதிரி தான் இருக்குது. அண்ட் there you go, this is 8th month. ஸோ இந்த மருந்தாக்கியல் மாணவர்களுக்கு என்னென்ன ஸ்கோப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மெயினாக ஒரு 4 விதமாக பிரிக்கலாம். கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட்டு அண்டு ட்ரக் இன்ஸ்பெக்டர், ட்ரக் கண்ட்ரோலர், ஆர்மி ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க, நேவி ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க, ஃபார்மகோ விஜிலன்ஸ்லேயே ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க. ப்ரைவேட்டுன்னு பார்த்தோம்னா இதுதான் எங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டி. ஹாய். ஸோ ரொம்ப அழகான ஒரு ஊரில் தாங்க இருக்கேன். ரொம்ப அழகான கிராமம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த சைடு மலை, இந்த சைடு மழை எல்லாமே கலந்து ரொம்ப இயற்கை சார்ந்த ஒரு இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாசுதேவநல்லூர். ஸோ வாசுதேவநல்லூரில் நான் என்ன பார்த்துட்டிங்கன்னா, என் பின்னாடி உங்களுக்கு தெரியும், அழகாக பாருங்கள், ST குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு நிறைய படிக்கணுன்ற ஆசைகள் இருக்கும், நிறைய கனவுகள் இருக்கும். பட் இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே காலேஜில் இருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகன்றது எனக்கு புரியல, எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக தான் நான் கிளம்பி இங்கேயே வந்துட்டேன். சரி, என் கூட வாங்க, என்னென்ன கோர்சஸ் வச்சுருக்காங்க, என்ன மாதிரி இந்த காலேஜில் என்ன மாதிரி நீங்கள் படித்து முடித்தா எப்படி பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், என்ன ஸ்கோப் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். With me I have Dr. Bharati who has been into naturopathy and she's also been designated as a Chief Executive Officer. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ நேச்சுரோபதி அப்படின்னும் பொழுது இன்றைக்கி வந்து பயங்கரமாக பூம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட ஒரு வேர்ஷன், how do you define naturopathy? ஸோ இயற்கை மருத்துவம் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய அவேர்னஸ் இப்போ க்ரியேட் ஆகிட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இயற்கை மருத்துவம் அப்படின்னா அதனோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வருமுன் காப்பது நலம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி நோய் வந்த பிறகு சரி செய்கிறத விட வரும் முன்னாடியே வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணனா நோய் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறதோட கோர் கான்செப்ட் தான் இயற்கை மருத்துவம்ங்கிறது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் வந்து ஜென்ரல் மெடிக்கல் சயின்ஸ் பற்றி நம்ம படித்தாலும், பட் ஸ்டில் அந்த நேச்சுரோபதி அவங்க எடுத்து அந்த கோர்ஸ் பண்ணும் பொழுது மோர் தென் த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பேரண்ட்ஸிங்கும் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது இல்லையா? இது எந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நல்ல ஷைன் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த கன்வின்சிங் பார்ட் பொறுத்த வரைக்கும், சின்ஸ் யூ டேக்கன் தி அட்மிஷன்ஸ் அண்ட் ஆல் தட், இங்கே அந்த கன்வின்சிங் ஸ்கில் எப்படி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் டு த டீச்சர்ஸ்? அண்ட் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் படித்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இயற்கை மருத்துவக் கல்லூரி மொத்தத்திலேயே ஒரு 4 கல்லூரி தான் இருந்தது. பட் இன்றைக்கி நான் சொன்ன அவேர்னஸ்க்கெலாம் பிறகு இன்றைக்கி தமிழ்நாட்டில் 25 கல்லூரிகளுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள், இயற்கை மருத்துவ கல்லூரி வந்திருக்குது. ஸோ அதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் சரி, பேரண்ட்ஸ் மத்தியிலையும் சரி. ஏன்னா ட்ரீட்மெண்ட் நான் இயற்கை மருத்துவம் எடுத்துக்கிறேன், என்னோட பிரச்சனைக்கு நான் எடுத்துக்கிறேங்கிறத தாண்டி நம்ம வீட்லேயும் ஒரு நேச்சுரோபதி டாக்டர் வரணும் அப்படிங்கிறதோட ஒரு முன்னெடுப்பு தான் இத்தனை கல்லூரிகள் வந்ததுக்கான காரணம். அண்ட் இங்கே நேச்சுரோபதி பொறுத்த வரைக்கும் இயற்கை சார்ந்த ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோன்றது, அதை தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது? ஸோ எங்கள் காலேஜோட அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான்
சொன்ன மாதிரி கோவிட் காலகட்டத்தில் ஸோ எல்லாருமே நிறைய மரணங்கள் நடந்தது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் எதிர்நோக்கும் போது எங்கள் கல்லூரி முன்னெடுத்த ஒரு விஷயம், கவர்மெண்ட்டோட சேர்ந்து கோவிட் கேர் சென்டருங்கிறத நாங்கள் நம்ம கல்லூரியில் வச்சுருந்தோம். ஸோ அதில் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட நோயாளிகளை வந்து இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மூலமாக மட்டும் சரி செஞ்சாங்க. வேறு எந்த மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸும் பண்ணாமல் ஒன்லி த்ரூ நேச்சுரோபதி யோகாவால் அந்த 2500 பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணோம். ஸோ இதில் அந்த டைமில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களால் தான் அந்த சென்டர் இனாக்ரேட் பண்ணப்பட்டது. ஸோ இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கப்புறம் நேச்சுரோபதிக்கே அது ஒரு பெரிய பூமாக இருந்தது. அதனால நேச்சுரோபதி மேலே உள்ள நம்பிக்கையும் மக்களிடத்துலையும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் சரி அந்த அவேர்னஸ் நிறையா வந்தது. இதில் ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2500 பேஷண்ட்ஸ் வந்து நேச்சுரோபதி அண்ட் யோகாவால் இந்த கோவிட் ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் ஆனாங்க. இதில் ஒரு மார்ட்டாலிட்டி கூட கிடையாது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் இங்கே தங்கப்பழம் காலேஜ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் எவர் காலேஜ் டு பிரிங் த வெல்னஸ் ஆல்சோ அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தான் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வெல்னஸ் சென்டர் வச்சுருக்கிறோம். தட் இஸ் ஈஷாதாரா வெல்னஸ் ரிட்ரீட். ஸோ வி ஆர் தி ஃபர்ஸ்ட் NABH அக்ரிடேட்டட் காலேஜ் இன் நேச்சுரோபதி இன் தமிழ்நாடு. ஸோ அதில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது? எங்களோட வெல்னஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்ஸ், நேச்சுரோபதிக்கு கீழே வர ஹைட்ரோதெரப்பி, மட் தெரப்பி, கலர் தெரப்பி அண்ட் மசாஜ் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, அக்யூபங்க்சர், ஓசோன் தெரப்பி போன்ற பல்வேறு தரப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸும் எல்லா நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸுமே இருக்கும். பட் எங்களோட வெல்னஸில் அது எல்லாமே ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டர்டில் இருக்கும். இவ்வளோ விஷயம் நம்ம அழகாக பேசும்போதே மேம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ரொம்ப இயற்கை சார்ந்த விஷயம் வர வழியிலே நாங்கள் பார்த்து ஐ திங்க் ஆஸ் அ டீமாகவே வி என்ஜாய்ட். ஏன்னா ஒரு மலை சுற்றி ரொம்ப இயற்கை சார்ந்த விஷயங்கள், வயல் இதெல்லாம் இருந்தது. ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா? சச் அட்மாஸ்ஃபியர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கை மருத்துவம், பேரே இயற்கை இருக்குது. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி இயற்கையான சூழலில் இந்த கல்லூரி அமைஞ்சிருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா இது அப்படி மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் கிட்டத்தட்ட 200 ஏக்கர் கொண்ட கேம்பஸ் இது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்னிங் ஒரு வாக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு இயற்கையான சூழலில் அவங்க காலையில் டெய்லி யோகா கிளாஸாக இருக்கட்டும், அது எல்லாமே இந்த இயற்கையான காற்றில் அவங்க பண்ணும்போது இன்னும் அதற்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு அதிகமாகும். அது இயற்கையை கொஞ்சம் அதை என்ஜாய் பண்ணி படிக்கும்போது அவங்களுக்கு இந்த ஆர்வம் இன்னும் அதிகமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் இவ்வளோ பெரிய காலேஜாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது? ஸோ காலேஜில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி பேசுகிறதுக்காக எங்கள் பிரின்சிபல் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீல் பி எக்ஸ்பிளைனிங் யூ இன் டீடைல். சொல்ல மாட்டீங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, அவர்கிட்டே நாங்கள் கேட்டுருவோமா? கண்டிப்பாக. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. With me, I have Dr. A.J. Ratna Prakash, who is the principal of Thangapazham Naturopathy Medical College. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இங்கே காலேஜோட கேம்பஸ் பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா, என்ன மாதிரி விஷயங்கள் இங்கே இருக்குது சார்? நேச்சுரோபதி பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் யூனிக்னஸ். மற்ற காலேஜோட எங்கள் காலேஜில் இந்த விஷயம்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா என்னென்ன? இல்லை, இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு பாயிண்ட் தான். அது ஒரு இயற்கையோடு சேர்ந்து இயற்கையோடு இணைந்த ஒரு காலேஜ் வந்து நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த கேம்பஸே பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் சுற்றி க்ரீனரியோட 0% பொல்யூஷனோட இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் வந்து நம்ம கேம்பஸ். அதாவது இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு அமைதியாக வந்து இருக்கக்கூடிய சூழல் வந்து இங்கே நம்ம கேம்பஸில் வந்து உண்டு. அது வந்து நம்ம கேம்பஸோடைய ஃபஸ்ட்டு யூனிக்னஸ். ஸோ ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து மெடிக்கல் காலேஜில் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து எப்போவுமே இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா இருக்கணும் ஒரு மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும். நான் முதல்ல ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லிடுறேன். ஸோ நம்மக்கிட்ட ஹாஸ்பிட்டலையும் தாண்டி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100 பெட்டட் ஈஷாதாரா வெல்னஸ் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்டோட நாங்கள் ஒரு வெல்னஸ் சென்டர் இங்கே வச்சுருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியதாரா யோகா அண்ட் வெல்னஸ் கிளினிக்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டும் நாங்கள் இங்கே வச்சுருக்கிறோம். ஸோ ஒரு ஐபி அண்ட் ஓபியோடு இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து நம்மளுடைய மெடிக்கல் காலேஜ் தான். ஸோ இங்கே நிறைய லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட டிசீஸ்க்கு வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வர்றாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கேம்பஸில் வந்து நம்ம வந்து நிறைய கான்செப்ட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் ஸோ இன்னும் வெளியிலேருந்து வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து நிறைய இங்கே முழுமையாக குணப்பட்டு இங்கே வந்து போகிறாங்க. அது ஒரு விஷயம். அதுக்கடுத்தது இந்த மெடிக்கல் காலேஜோடைய முக்கியமான விஷயம் நான் சொன்னது வந்து உங்களுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ்.
ஸோ லேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த பிஎன்ஓஎஸ் படிப்பில் கிட்டத்தட்ட வந்து 26 சப்ஜெக்ட் அவங்க படிக்கிறதுல பாதிக்கு பாதி வந்து எம்பிபிஎஸோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இவங்க படிப்பாங்க. ஸோ அதுக்கு நிகரான ஒரு வெல் எக்யூப்டு லேப் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ அனாட்டமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அந்த அனாட்டமிக்கு வி ஆர் ஹேவிங் ஒரு ஓன் கெடாவர், நம்ம கெடாவர் வச்சுருக்கிறோம். ரெகுலர் டிசெக்ஷன் கிளாஸ் போயிட்டு இருக்குது. இப்போ நேச்சுரோபதி சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட லேபும் இங்கே நிறையா இருக்குது. அதில் ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் அகைன் இப்போ அதில் ஹெர்பாலஜி அப்படின்னு ஒன்று படிப்பாங்க. அந்த ஹெர்பாலஜிக்காக நாங்கள் கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக 100க்கும் மேற்பட்ட ஒரு மூலிகைகள் அடங்கி ஒரு பெரிய ஹெர்பல் கார்டனை நாங்கள் இங்கே வச்சுருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் போய் இங்கே லைவாக ப்ராக்டிஸ் எடுத்து அந்த ஹெர்ப் பற்றி தெரிஞ்சவங்க படிச்சுக்குவாங்க. ஸோ அவ்வளோ யூனிக்காக இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒரு கேள்விகள் அவங்களுக்குள்ளே இருக்கும். நம்ம என்ன தான் படித்தாலும் நேச்சுரோபதி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம படித்தா கூட ஓகே வி ஹேவ் டு டூ அ ப்ராப்பர் கோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் எல்லா ஐ திங்க் மோர் தென் த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மத்தியில் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது சார் இங்கே இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும்? இப்போ நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவலி வந்து வி ஆர் கிவிங் அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவ் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் நம்ம அது ஒரு முக்கியமாக நம்ம பண்ணுறோம். ஏன்னா வந்து ஒரு மெடிக்கல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நேச்சுரோபதி மாதிரியான ஒரு கோர்ஸ் படிக்கும் பொழுது அவங்க தேர் வெரி மச் க்ளோசர் டு த பேஷண்ட்ஸ். நம்ம வந்து சும்மா பார்த்தோம் பேசணும் அப்படின்னு கிடையாது. அதனால் இங்கே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் நாங்கள் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இப்போ அதனால் இங்கேருந்து முடிச்சுட்டு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ஒரு எஃபிஷியண்டான ஸ்டூடெண்ட்டாக வந்து அவங்க வந்து வெளியில் போகிறாங்க. நான் வந்து மோர் அண்ட் மோர் அதான் நாங்கள் சொல்கிறது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த லேப் ஃபெசிலிட்டிஸ்னால நிறைய ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செல்ஃபாகவே நிறைய மோட்டிவேட் பண்ணப்பட்டு இன்ட்ரெஸ்ட் பண்ணப்பட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணுறோம். இப்போ இங்கே படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே பார்த்திங்க அப்படின்னா அவன் ஒவ்வொரு இயரும் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது அந்த நேச்சுரோபதி டாக்டராக அவனே நிறைய சேஞ்சஸ் வந்து அவனுக்குள்ளே வந்து ஏற்படுத்திக்குவான். இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ ஒரு ஃபைனல் இயர் வரைக்கும் போகக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸு இங்கே இன்ஃபேக்ட் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுன்னு நிறுத்திடுவாங்க. அதே இந்த கோர்ஸோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து அதுதான். ஸோ ஏன்னா நேச்சுரோபதி படிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மேம், இப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பத்திரமா பார்த்துக்கிறதையும் தாண்டி ஒரு நேச்சுரோபதி படிக்கும்போது நம்மளை நம்ம பத்திரமா வந்து நம்ம பார்த்துக்கலாம். செல்ஃபாக வந்து இப்போ நம்ம காலையில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5:30க்கு நாங்கள் யோகா கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். அவனோட ரொட்டீன் வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மாலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேலே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு க்ரீனரியோட அவ்வளவு காலையில் அந்த ஒரு இயற்கையான ஒரு காற்றோடு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அவங்களோட யோகா கிளாஸ் மார்னிங் 5:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. நிறைய குழந்தைங்க இங்கே வந்து படிக்க வர குழந்தைங்க, இல்னஸோடு வரக்கூடிய குழந்தைங்க இங்கே வந்து இந்த சூழலுக்கு வந்து இந்த மாதிரி யோகா கிளாஸஸ், இயற்கை உணவுகள், ஸோ இயற்கை சார்ந்த இந்த மருத்துவங்களை எடுக்கும் பொழுது செல்ஃபாக நிறைய பேர் வந்து இங்கே வந்து நிறைய க்யூர் ஆகிறாங்க. நாங்களும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து எடுத்த உடனே மருந்து மாத்திரைகள் நாங்கள் இங்கே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறது கிடையாது. வி ட்ரை டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ வாட் இஸ் நேச்சுரோபதி, வாட் இஸ் நேச்சர்ஸ் க்யூர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முடிச்சுட்டு போகும்போது அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டடான ஒரு பொட்டன்ஷியலான நேச்சுரோபதி டாக்டர் அவங்க வெளியில் போகிறாங்க. அண்ட் இதை தாண்டி வந்து த ஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் வந்து ஐ திங்க் நிறைய பேர் சொன்னது லைப்ரரியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அது தேவையோ அந்த அளவு அதை விட ஒரு படி மேலே தான் வந்து ஒவ்வொரு லேப் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே அந்த எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு விஷயங்கள் வந்து நம்ம காலேஜில் வந்து ஐபி அண்ட் ஓபி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நம்ம காலேஜில் வந்து ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்குது. அடுத்ததாக லேப் ஃபெசிலிட்டிஸ் பற்றி நம்ம பேசணும். எல்லாமே 18+ லேப்ஸ் வந்து இங்கே வெல் எக்யூப்டு லேப்ஸ் இருக்குது. அண்ட் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இங்கே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் தான். ஒரு சீனியர் ஃபேக்கல்ட்டியோட ரொம்ப இன்ட்ராக்டிவ் செஷன்ஸாக இங்கே இருக்க கிளாஸஸ் வந்து போகும். இதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியமாக லைப்ரரி கிட்டத்தட்ட 100 ஸ்டூடெண்ட்ஸ் அட் அ டைம் உட்காந்து நம்ம லைப்ரரியில் படிக்கலாம். 10,000+ புக்ஸ் இருக்குது. ப்ளஸ் நம்ம உங்களுக்கு லைப்ரரி நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் அந்த புக்கை தாண்டி அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கான்ஃபரன்சஸ் நிறைய விஷயங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுறாங்க. நிறைய மேகசின்ஸ்க்கு ஆர்டிகல்ஸ் எழுதுறாங்க. நிறைய கான்ஃபரன்ஸில் வந்து பேப்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இது எல்லாருக்கும் வந்து இந்த நம்மளுடைய லைப்ரரி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாரல் சப்போர்ட்டாகவும் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான லைப்ரரி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை தாண்டி நம்ம அடுத்து வந்து நம்ம முக்கியமாக ஹாஸ்டல். ஸோ ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நேச்சுரலான ஒரு ஆம்பியன்ஸோட ஒரு வெல் ஸ்பேஷியஸாக வெல் வென்டிலேட்டடாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஹாஸ்டல் நம்ம வச்சுருக்கிறோம். அண்ட் இங்கே கொடுக்கக்கூடிய ஃபுட்டு பற்றி உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த கேம்பஸ் வந்து இது வந்து ஜங்க் ஃபுட் ஃப்ரீ கேம்பஸ். இங்கே வந்து மைதா கிடையாது, ஒயிட் சுகர் கிடையாது, பிஸ்கட்ஸ் கிடையாது, நூடுல்ஸ் கிடையாது, எதுவுமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க. இங்கே எதுவும் கிடையாது. 100% ஒரு குவாலிட்டியான வெஜிடேரியன் ஃபுட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீ காஃபி கூட
கூட கிடையாது. இங்கே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ராகி மால்ட்டு, நம்ம வெஜிடபிள் சூப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம கேம்பஸோட ரொம்ப இது ரொம்ப ஸ்பெஷலான ஷாக்கிங் ஃபுட் பேட்டர்னா இருக்கு சார். சார் ஹவு டஸ் இது உண்மையாக கேட்குற ஹவு டஸ் ஸ்டூடெண்ட் அதாவது என்ன அப்படின்னா, இது வந்து இதை நீங்கள் சாப்பிடுங்க, இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம். இது எங்களுடைய நேச்சுரோபதியோடைய லைஃப் ஸ்டைல். இந்த நேச்சுரோபதி சப்ஜெக்ட்ஸ் அவன் வந்து படிக்க அதில் இருக்கக்கூடிய மாரல்ஸ், அதோடைய ஃபிலாசபியை நாங்கள் சொல்லிக் கொடுக்க அவன் இது ஒரு சப்ஜெக்டாகவே படிக்கிறான். இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் கோர்ஸ். இது வந்து படிக்கும் பொழுது அந்த நேச்சுரலாகவே நாங்கள் எதுவுமே சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸே வந்து கொஞ்சமாக வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே வந்துடுவாங்க. இதை தாண்டி நம்ம காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய இப்போ நம்ம ஒரு மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் வருவாங்க, படிப்பாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க, பாஸ் பண்ணி போவாங்க. இதை தாண்டி நம்மளுடைய மெடிக்கல் காலேஜ் கேம்பஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய எபிலிட்டியை வந்து நல்லா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கே ரெகுலராக வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் நாங்கள் பண்ணுறோம். அவங்க வந்து ஏன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் 2 விஷயம். ஒன்று வந்து தமிழ் மீடியத்துலேருந்து வந்து வரக்கூடிய பசங்க வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காகவும், நேச்சுரோபதி வந்து வெல்னஸ் சென்டரில் வந்து நேச்சுரோபதி ஃபீல்டுக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. அப்போ வந்து அவங்க இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து நல்லா இருக்கணும். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் நாங்கள் ரெகுலராக இங்கே பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலர் மெடிக்கல் கேம்ப்ஸு, நிறைய கிளினிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு, எக்ஸ்பர்ட் டாக் இதெல்லாம் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கிறோம் அவங்களுக்கு. அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த இன்ஸ்டியூஷன்லையுமே இல்லாத மாதிரி இங்கே ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு அவங்க ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ஈவன் தோ மார்னிங் அவங்க யோகா பண்ணினாலும் ஈவினிங் வந்து அவங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெகுலராக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் ட்ரெயினர் போட்டு அவங்க பிடிச்ச ஸ்போர்ட்ஸை வந்து டெய்லி வந்து அவங்க விளையாண்டு வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ரிசர்ச் கிளப் உள்ளே வச்சு நாங்கள் ரிசர்ச்சில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து தனியாக ட்ரெயின் பண்ணுறோம். அப்புறம் உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்முடைய கான்செப்ட். இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெல்த் கிச்சன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறோம். டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், சாப்பிட்றது நம்ம ஈஸியாக சாப்பிட்ருவோம், பட் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு டெய்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீமை நாங்கள் பிரித்து ட்ரைனிங் பண்ணுறோம். இப்போ மோரோவர் லாஸ்ட் இயர் நாங்கள் எடுத்த இந்த ப்ராஜெக்ட்டில் கிட்டத்தட்ட டெய்லி ஒரு ஸ்நாக், டெய்லி ஒரு உங்களுக்கு ஒரு ட்ரிங்க்னு சொல்லி நோ ஆயில் நோ பாயில் கான்செப்டில் இப்போ 300 டிஷ்ஷஸ் வந்து தாண்டி நம்ம போயிட்டுருக்கிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் அதை வந்து நம்ம ஒரு புக்காவை நம்ம பப்ளிஷ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்டு பிஎன்எஸ் படித்து முடிச்ச பிறகு சில பேருக்கு வந்து யூபிஎஸ்சி கனவு இருக்கும். ஸோ அவங்களுக்காக நீங்கள் ரொம்ப சர்ப்ரைஸாக ஒரு மெடிக்கல் காலேஜில் இந்த இன்ஸ்டியூஷனில் நாங்கள் ஒரு ஐஏஎஸ் ஃப்ரீ கோச்சிங் அகாடமி நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அதுலேயும் ஜாயின் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம் படிக்கலாம். மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். ஒரு காலேஜை தாண்டி அவங்க வெளியில் போய் வந்து நிறைய விஷயங்களும் கற்றுக்கிட்டு வரணும். ஸோ ரெகுலராக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் டூர்ஸ் வந்து ரெடி பண்ணுறோம். இப்போ எங்களுடைய இப்போ தான் ஒரு 10 days பேக் வந்து நம்மளுடைய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து மைசூர், பெங்களூர்லாம் போய் நிறைய ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் வந்து பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை வந்து அவங்கள நாங்கள் வந்து ஒரு ஜாலியாக ஒரு ப்ராஜெக்டாக நாங்கள் ரெடி பண்ண சொல்கிறோம். ஸோ ரெடி பண்ண சொல்லி அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இங்கே பார்க்க முடியும். அஃப்கோர்ஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே இவங்களுக்கு நிறைய சின்ன சின்ன எயில்மெண்ட்ஸ்லாம் இருந்தாலுமே இவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதை வந்து அவங்கள ஒரு ஸ்டடியாக பண்ண சொல்லி அதை நாங்கள் ஒரு பேப்பராக வந்து என்ன பண்ண சொல்கிறோன்னா அப்போ நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறோம். ப்ரெசென்ட் பண்ண சொல்லி இங்கே வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் ப்ரோக்ராமில் இவங்க என்ன ஸ்டடி பண்ணாங்க, என்ன மாதிரி விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து எங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஏதாவது கரெக்ஷன்ஸு ஏதாவது நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ வி ஆர் ஹேவிங் அவர் ஓன் மேகசின். நாங்கள் மந்த்லி ஒரு மேகசின் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த மேகசின்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து எழுதலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து அவுட் சைட் மேகசின்ஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா கிடச்சிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம காலேஜை பற்றி இன்னும் ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தால் தமிழ்நாட்டிலேயே NABH சர்டிஃபைடு ஃபஸ்ட்டு நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் நம்ம மட்டும்தான். நம்ம அதை வாங்கியிருக்கிறோம். ஏன்னா இது குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப ப்ரீமியமான ஒரு பெஞ்ச் மார்க் சர்டிஃபிகேட் வாங்கின காலேஜ் இது மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம பிஎன்எஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? பொதுவாக அட்மிஷன் அப்போ பேரண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா சார் ஸ்கோப் எப்படி இருக்கும், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் எங்களுக்கு கிடைக்குமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், எங்கள் பசங்க வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஃபாரின் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆல்ரெடி எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல், அலோபதி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஆல்ரெடி BNOS டாக்டர்ஸ் கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
NRB அப்படிங்கிற எக்ஸாம் எழுதி நம்ம உள்ளே போகலாம். அதே மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ நேஷனல் ரூரல் ஹெல்த் ஸ்கீம்னு சொல்லிட்டு NRHMனு சொல்லி ஸ்கீம் மூலிமா எல்லாம் உள்ளே போகலாம். இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஆயுஷ் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் மூலிமா கிட்டத்தட்ட 131 போஸ்டிங்ஸ் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போட்டாங்க. ஸோ கவர்மெண்ட்லேயும் இவங்களுக்கு வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலம் உண்டு. அடுத்தது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நேச்சுரோபதியில் ஒரு சூப்பரான ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரோபதி முடிச்சுட்டு நீங்கள் வந்து வெல்னஸ் சென்டர், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல், ஸ்டார் ஹோட்டல்ஸு, ஸ்பாஸு, ரிசார்ட்டு, ஹெல்த் கிளப்பு, இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் லைஃப் ஸ்டைல் கன்சல்டண்ட்டாகவும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பா டிரெக்டராகவும் ஹெல்த் டிரெக்டராகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்கோப் வந்து இந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பி அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக மேம். ஆமாம், நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரின்ஸ்பாலாக வந்து நீங்கள் என்கிட்ட வந்து இவ்வளோ நேரம் வந்து இன்டர்வியூ எடுத்தீங்க. நான் காலேஜை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னேன். பட் நான் என்ன ஆசைப்படுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொன்னதையும் தாண்டி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்டயும் வந்து நம்ம காலேஜ் பற்றி கேட்கலாம். ஸோ அவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க, இங்கே எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்களும் கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸையும் மீட் பண்ணி பேசுங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து அவங்களுடைய இதுவும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஏதோ படிச்சுட்டே இருக்காங்க எல்லாருமே. இட் இஸ் நாட் ரைட் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுறது. பட் இருந்தாலும் ஒரு லைவாக ஒரு லேப்லேயோ இருக்கட்டும், ஒரு காலேஜில் எல்லாருக்குமே மக்களுக்கே அந்த டவுட் இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நான் லேபில் நுழைஞ்சிட்டேன். ரொம்ப சின்சியராக இருக்குது. இவங்க மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹாய், ஹவ் ஆர் யூ? Hi, I'm fine. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், the first ever time when you had to do லைவாக ஒரு டூயிங் சம்திங் அப்படின்னு அந்த ஒரு பயம்லாம் இருந்ததா அருணிக்கு ஃபர்ஸ்ட் டைம்? ஒரு Initially it was there. ஆனால் அப்புறம் அப்படியே படிக்க நாள் போக போக அதெல்லாம் இப்போ இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த லைவ் ஆர்கன்ஸ். ஸோ லைவாக சில விஷயங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பயத்தை, அதாவது படமாகவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, வசூல்ராஜா MBBSல நம்ம கமல் சாருக்கே ஷேக்கிங் ஆகும். அதை தாண்டி அந்த பயத்தை போக்கி எப்படி வந்து ஒரு விஷயம் நம்ம அந்த பாடி ஒரு டெட் பாடியாக பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. தட் ஹேஸ் டு பி அ கைண்ட் ஆஃப் அ சோல். அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி கனெக்ஷன் அங்கே இருக்கணும்னு சொல்லி தான் நிறைய பேர் இந்த படிப்பையே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓ மை காட், சி த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீட்டஸ். இது எந்த காலேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் எவர் டைம் எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஜர்க் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பார்க்குறதே வந்து ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மந்த், தட் இஸ் week 1 through 4, அந்த வீக் பீரியடில் ஒரு குழந்தையோட ஒரு விஷயம் எப்படி இருக்குது, அதுக்கான ஒரு விஷயத்தை அழகாக கொண்டு வந்து நம்மளுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. திஸ் இஸ் செகண்ட் மந்த். எனக்கு பேச்சே வரலங்க, ஒரு மாதிரி தான் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த தேர்ட் மந்த். அண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க த தேர்ட் மந்த் இஸ் ஆக்சுவலி த டெஸ்டிங் பீரியட் ஆஃப் அந்த க்ரோத் ஆஃப் டீத் அண்ட் இதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். எஸ், த டீத் அண்ட் த டேஸ்ட் பட்ஸ் த தேர்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கேன் யூ சி, அது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஃபோர்த் மந்த். அஃப்கோர்ஸ் யுவர் வோக்கல் கார்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் வில் ஸ்டார்ட். அதுக்கான ஒரு விஷயம் எல்லாம் ப்ராசஸ் பை ப்ராசஸாக ரொம்ப கிளியராக வச்சுருக்காங்க. திஸ் இஸ் 5th month. ஸோ பை த வே, வாட்ஸ் யூர் நேம்? Myself, I'm Shweta from Tirunnamalai. பட் எனிவேஸ், ஹவு இஸ் திஸ் காலேஜ்? எப்படி போயிட்டுருக்கு? உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். என்னோட காலேஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ். நம்ம எப்படி தியரிட்டிக்கலாக பேசுகிறத விட ப்ராக்டிக்கலாக எனக்கு ரொம்பவே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதனால் என்னோடய ஃப்யூச்சர் நான் பேஷண்ட்ஸை பார்க்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி எங்கள் காலேஜ் லைப்ரரி, லேப் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி பார்த்திங்கன்னா கூடவே மேகசின்ஸ், லைப்ரரி இது எல்லாமே இருக்கிறதால மெடிக்கல் ரிலேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இப்போதைக்கு நேச்சுரோபதின்றதை பொறுத்தோம்னா டே டு டே அப்டேஷன், வெளியே என்னென்ன நடக்குதுன்னு அப்பப்போ நம்ம அப்டேட்டில் இருந்தோம்னா தான் கரண்ட் அப்டேட்ஸ் பேஷண்ட்ஸை பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெளில இருக்க நேச்சுரோபதி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இல்லை எக்ஸ்பர்ட் டாக்ஸ், செமினார்ஸ் நடத்துறது மூலயமா பேஷண்ட்ஸை பார்க்க இப்போது டே டு டே என்னென்ன கண்டிஷன்ஸ் அக்காமடேட் வருது அப்படின்றதும் தெரியுது. ஸோ இதை வச்சு பேஷண்ட்ஸ் பார்க்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபெசிலிட்டிஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குமா? அவ்வளோ கம்ஃபர்டபுள் யூ ஃபீலிங்? டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஃபேக்கல்ட்டி பொறுத்த வரைக்கும் இப்போது ஃபேக்கல்ட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா எல்லாருமே வெல் குவாலிஃபைட் ஸ்டாஃப்ஸ். மாடர்ன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கிறதுனால எதனாலும் எடுக்காமல் போர்டில் போட்டு காட்டுவாங்க. அது இன்னமும் கிளாரிஃபைடாக இருக்கும். என்னோட காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷாலிட்டியே எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் தனித்தனி லேப், எல்லாமே மாடர்ன் வெல் ஃபர்னிஷ்ட் லேப் இருக்கிறதால எதனாலும் ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு கெயின் பண்ண பாதி டைம் கிளாஸில் இருக்கிறத விட ப்ராக்டிக்கலாக லேபில் கற்றுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விஷயங்கள் இருக்குது. வாவ், சூப்பர். ஸோ நீங்கள் முடிச்சிட்டிங்க 2 monthsல எப்படி இப்போது எங்கள் டாக்டரா 2 months முடிச்சுட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு போஸ்டிங் போட்டுட்ருக்காங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் இருக்க பேஷண்ட்ஸை பார்க்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் ப்ரிப்பேர்டா ரெடி டு கோ. வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள். ஃபியூச்சர் ஒரு டாக்டரோட தான் நான் பேசிட்டு இருக்கும்போது எனக்கும் ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்மா. With me, I have Dr. S. Muthukumar, who is a principal of pharmacy department. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேருந்து நிறைய இன்டர்வியூஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதில் முக்கியமாக வந்து ஃபார்மசி அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டும் இங்கே இருக்குது நம்ம தங்கப்பழம் காலேஜில். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஸோ வணக்கம், ஐ எம் டாக்டர் எஸ் முத்துக்குமார், எம்ஃபார்ம் PhD. ஐ எம் த பிரின்சிபல் அண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் எஸ் தங்கப்பழம் ஃபார்மசி காலேஜ். சார் அதான் சொன்ன காலையிலேருந்து ஃபுல்லாக எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அலசி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து தங்கப்பழமில் வந்து ஃபார்மசிக்கான ஒரு விஷயமா இருக்குது. பட் வாட் இஸ் த ஸ்கோப்? ஆக்சுவலாக ஃபார்மசினாலே வந்து மருந்தாக்கியல். ஒரு காலத்தில் வந்து உணவே மருந்து என்று இருந்த டைம் போய் இப்போ மருந்தே உணவு அந்த மாதிரி இருக்குங்க. அந்த மருந்தை வந்து தயாரிக்கிற யார் அப்படின்னா வந்து நாங்கள் உருவாக்குற அந்த மருந்தாக்கியல் மாணவர்கள் மட்டும்தான். ஸோ இந்த மருந்தாக்கியல் மாணவர்களுக்கு என்னென்ன ஸ்கோப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மெயினாக ஒரு 4 விதமாக பிரிக்கலாம். கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட்டு அண்டு ட்ரக் இன்ஸ்பெக்டர், ட்ரக் கண்ட்ரோலர். இது தவிர வந்து ஆர்மி ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க, நேவி ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க, ஃபார்மகோ விஜிலன்ஸ்லேயே ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க. ப்ரைவேட்டுன்னு பார்த்தோம்னா இதுதான் எங்களுக்கான ஜாப் செக்யூர். தட் மீன்ஸ் என்னன்னா மருந்தாக்கியல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நிறைய மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அசூரன்ஸு. இப்போ அட்வான்ஸாக ஆஃப்டர் கோவிட் என்ன வந்தது அப்படின்னா வந்து ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் அண்டு மெடிக்கல் கோடிங் வந்துருச்சு. இதில் வந்து நம்ம இந்தியா அதிகப்படியான மருந்துகள் தயாரித்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம விநியோகம் பண்ணுறது வந்து இது எந்த கண்ட்ரியாலையும் முடியாது. ஸோ அந்த துறையில் நம்ம இருக்குங்கிறது வந்து இது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா வந்து என்டர்பிரினர்ஷிப். ஒரு தொழில் தொடங்க, ஏதாவது ஒரு படிப்பு படிச்சுட்டு எந்த ஒரு தொழிலும் தன்னால் தொடங்க முடியாது. ஆனால் இந்த படிப்பு மட்டும் நம்ம இது ஒரு தொழில் படிப்புன்னே சொல்லலாம். இந்த படிப்பு படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோல்சேல் மொத்த வியாபாரம், மருந்து வியாபாரம், சில்லறை வியாபாரம் பண்ணிக்கலாம். மருந்து நல்ல மணி வச்சுருந்தாங்கன்னா மருந்து கம்பெனியை நம்ம உருவாக்கி நம்ம இதில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அண்ட் வாட் அபவுட் த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் சார்? இங்கே Actually, we have the D.Pharm 2 years and B.Pharm 4 years course we have. Apart from B.Pharm lateral entry 3 years also, who all are completed D.Pharm, they may enter the B.Pharm lateral entry, means direct second year. But there is also pharmacy பொறுத்த வரைக்கும் எப்பவுமே once you finish your 12th, there is a short term course முடிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக வரலான்ற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் they finish the college அதுக்கப்புறமும் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இங்கே எப்படி சார் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்? ஸோ இங்கே அவங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான பிளேஸ்மெண்ட் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். So we likely tie up with the good MNC companies only. Even hospital also, multi-specialty hospitals only, we have the good tie-up in that. ஸோ இந்த மாதிரி டைப் இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து ஃபைனல் இயர் 7th செமஸ்டர் முடியலே வந்து அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. 3 months அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்து ஆஃபர் லெட்டர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன்ஸ் எக்ஸாம் கம்ப்ளீட்டாக வெதர் பாஸ் ஆர் ஃபெயில் டெஃபினட்டாக பாஸ் ஆயிடுவாங்க. பிகாஸ் ஏன் இவ்வளோ அஷ்யூராக சொன்னோம்னா இது வரைக்கும் நாங்கள் 2 பேட்ச் பண்ணுங்க, 2 பேட்ச்லையுமே 100% ரிசல்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் அனதர் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு துறைக்கும் இல்லாத ஒரு இது வந்து இங்கே நம்ம ஃபார்மசி படித்தா இருக்குன்னு. ஏன்னா வந்து B.Pharm படித்து முடிச்சிருந்தா அரௌண்டு 30 to 32 ரெலவெண்ட் ஜாப்ஸ் வந்து அவைலபிள். ஒரு படித்தோன்னா அது ரெலவெண்ட் மட்டும்தான் போக முடியும். ஆனால் இது படித்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான், கவர்மெண்ட் ஜாப்பில் கிட்டத்தட்ட ஒரு 8 துறைகள் இருக்குங்க, ப்ரைவேட்டில் ஏகப்பட்டது இருக்குங்க, அப்ராட் இருக்குங்க, ப்ளஸ் நம்மளே ஒரு தொழில் தொடங்கலாம். அந்த மாதிரியான 30 to 32 வகையான வேலைவாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கப்படுற அளவுக்கு எளிதாக எங்களால் சொல்லித்தர முடியும். ஸோ தங்கப்பழம் நர்சிங் காலேஜில் என் கூட இப்போ லீலாவதி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் மேம், நர்சிங் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நிறைய பேருக்கு வந்து அது ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப பிடிச்ச ஒரு ஜாபாக, நிறைய லவ் பண்ணி அதை நேசித்து படித்து பாஸ் பண்ணி அழகாக பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நர்சிங்க்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு மேம்? எங்களுக்கு பார்க்கும்போது எங்களுக்கு வித்தின் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலையும் சரி, நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய ஸ்கோப் நிறைய இருக்கிறதால நர்சிங் கோர்சஸை எல்லாரும் விரும்பி வராங்க. இது ஒரு டெடிக்கேட்டட் கோர்சஸ்ன்றதால எடுக்கவும் செய்கிறாங்க. இப்போது நம்ம இந்த ஊரில் இருக்கிறதுனால எனக்கு என்னென்னா டுவர்ட்ஸ் இப்படி போகும்பொழுது கேரளா கிட்ட அப்படின்றாங்க. அண்ட் யூஸ்வலி நர்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேரளாலேருந்து தான் வந்து அது ரொம்ப விரும்பி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தட் இஸ் த ரீசன். இங்கே நிறைய பேர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ இங்கே கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, இங்கே எங்கள் காலேஜில் பொறுத்த வரைக்கும் இப்போ செகண்ட் பேட்ச் ரன் ஆகிட்டுருக்கு. 85% கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கேரளாவில் எஜுகேஷன் நம்பர் 1 தான், இருந்தாலும் அவங்க
தமிழ்நாடு பக்கம் ஸ்கிப் ஆகுறாங்க. ரீசன் வந்து நல்ல வெல் எஜுகேஷன் வந்து தமிழ்நாட்டில் நல்லா கொடுப்பாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டைப் தான் நாங்கள் வச்சுருக்குறோம். ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, நியர்லி மோர் 3-4 ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்கோம். அது நியர் 1000 பெட்டட் ஹாஸ்பிட்டலில். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸை ஸ்கில்ஸ் ஆன் ட்ரைனிங்கை அவங்க ஸ்டேட்டில் காட்டிலும் இங்கே வர்றது அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. அவங்க ஷைன் அப் ஆகுறாங்க. ஷைன் அப் ஆகி இம்மிடியட்டாக they will skip on to the foreign side. So they are believing and they are skipping to the Tamil Nadu. They prefer to more interest in the Tamil Nadu state. Beautiful. And job placement பொறுத்த வரைக்கும் எவ்வளோ? ஜாப் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மேம் எங்களுக்கு ஸ்கோப் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி ஃபார் எங்கள் காலேஜை பார்க்கும்போது தங்கப்பழம் செவிலியர் காலேஜ்னு பார்க்கும்போது எங்களுக்கு கவர்மெண்ட் செக்டார்ஸ்லே நிறைய எம்ஆர்பி, நெக்ஸ்ட்டு தட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, நெக்ஸ்ட் இட் வில் கம்ஸ் ஆன் எய்ம்ஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாமில் கவர்மெண்ட் செக்டார்ஸ்லேயே அவங்களுக்கு நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் அவுட் ஆனாங்க இப்போ கவர்மெண்ட் செக்டார்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ஒர்க் பண்ணணும் ஆர் எல்ஸ் இந்த ப்ரைவேட் காலேஜஸில் அவங்க போய் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இருக்குது. அதை அவங்க எழுதலாம். ஈவன் அதர் ஸ்டேட்டோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபாரினுக்கு போகணும் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளவங்க, நாங்கள் எங்கள் காலேஜில் தேர்ட் இயரில் அவங்களுக்கு தேர்ட் இயர் எண்டில் அவங்களுக்கு OET, IELTS, CGFNS, NCLEX அந்த கோர்சஸ்க்கெலாம் நாங்களே ட்ரெயின் அப் கொடுக்குறோம் மேடம். ட்ரெயின் அப் கொடுத்து கம்பல்சரி 100% பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்கள ஸ்கிப் பண்ணி ஃபாரின்க்கோ ஆர் எல்ஸ் வித்தின் த இந்தியாவோ அவங்கள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ தேர் ஆர் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அண்ட் மேம் தங்கப்பழம் காலேஜ் பொறுத்த வரைக்கும் சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஓகே ஸோ நர்சிங் இங்கே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒன் ஃபேக்டர் வாங்க என் காலேஜுக்கு அப்படின்னா என்ன சொல்வீங்க? எங்கள் காலேஜில் மெயினாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது வெல் எக்யூப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. சிமுலேஷன் மெத்தட், ஸ்கில்ஸ் ஆன் ட்ரைனிங் தான் நாங்கள் கொடுக்குறது. ஸோ அட் ப்ரெசண்ட்டில் மாடர்ன் டெக்னாலஜி உள்ள ஸ்கில்ஸ் ஆன் ட்ரைனிங் தான் நாங்கள் கொடுக்குறோம். ப்ளஸ் வெல் குவாலிஃபைடு எஜுகேஷ்னல் ஃபேக்கல்ட்டிஸ் இங்கே வந்து அவைலபிலிட்டியாக உள்ளது. அது லேர்னிங்கில் லைப்ரரி, எங்களுக்கு டிஜிட்டல் லேர்னிங் உள்ள லைப்ரரி வந்து மோர் தென் எங்களுக்கு 4,000 புக்ஸஸ் இருக்குது. லேர்னிங்கில் அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம் மேடம். ஸோ 100% நியர் அதர் ஸ்டேட்டோ அதர்வைஸ் வித்தின் த தமிழ்நாடோ 100% எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை நல்ல எஃபிஷியண்ட்டாக அவங்கள ட்ரைன் அப் பண்ணி எங்கள் காலேஜிலேருந்து அவங்களுக்கு மோல்டப் பண்ணி அனுப்புவோன்றது நான் அஷூரிட்டி கொடுப்பேன் மேடம். ஆஹா, அது ஒரு தம்ஸ் அப்போட கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ லீலாவதி மேம், தேங்க்யூ ஸோ மச். எஸ் மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. Hi guys, my name is Adya. I am second year BSc Nursing student. So ഞാനിവിടെ പഠിക്കുന്നത് ഇപ്പം ഞാൻ നാട്ടിൽ നിന്ന് പുറത്താണ് ഞാൻ വന്നത്. അപ്പോൾ തന്നെ ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ നമ്മുടെ ഒരു സംഭവം എന്ന് പറയുമ്പോൾ എന്താ, കോളേജ് എങ്ങനെ കംഫർട്ടബിൾ ആവില്ല എന്നാണ്. അപ്പോൾ ആക്ച്വലി ഇവിടുത്തെ എൻവയോൺമെൻറ്റ് ആദ്യം ഒന്ന് പ്രശ്നം ഉണ്ടായിരുന്നു, പക്ഷേ ഇപ്പം നല്ല രീതിയിൽ അഡാപ്റ്റ് ആയിട്ടുണ്ട്. ആൻഡ് ഓൾസോ നമ്മുടെ ഹോസ്റ്റൽ ഫെസിലിറ്റീസ് ആവട്ടെ, ഫുഡൊക്കെ കേരള ഫുഡാണ്, ഇവിടെ മലയാളികൾക്ക് കംഫർട്ടബിളുള്ള ഫുഡാണ് പ്രൊവൈഡ് ചെയ്യുന്നത് തന്നെ. ആൻഡ് നമ്മുടെ ടീച്ചേഴ്സ് വളരെ സപ്പോർട്ടീവാണ്. ആൻഡ് നമ്മൾ ഇവിടെ ഇങ്ങനെ ഹോം സിക്നെസ് നടക്കുക അങ്ങനെയൊന്നുമില്ല, ഫുൾ കംഫർട്ടബിളാണ്. ആൻഡ് ഓൾസോ നമ്മുടെ കോളേജിലെ ഇൻഫ്രാസ്ട്രക്ചർ അത് നമ്മൾ പറയേണ്ട ഒന്നാണ്. കാരണം ഇത്ര നല്ല ലൈബ്രറി ഫെസിലിറ്റീസ് ആൻഡ് ഓൾസോ ക്ലിനിക്കൽ ഫെസിലിറ്റീസും ഉണ്ട്. കാരണം നമ്മൾ ഇപ്പം മാനേജ്മെൻറ്റ് കോളേജ് ആണെങ്കിൽ പോലും നമ്മൾ ഗവൺമെൻറ് ഹോസ്പിറ്റലാണ് ടൈപ്പ് ഉള്ളത്. ഇവിടെ തെങ്കാശി GH, കടയനല്ലൂർ GH ആൻഡ് ഓൾസോ പുളിയങ്കുടി GH നമ്മൾ ടൈപ്പ് ഉണ്ട്. ആൻഡ് ഇത്രയും തന്നെയാണ്. പിന്നെ കോളേജ് എക്സ്പോഷർ ആവട്ടെ, SNA കോൺഫറൻസ് ഉണ്ടായിരുന്നു, നമുക്ക് ബൈനൽ കോൺഫറൻസ് ഉണ്ട്. ആൻഡ് ഇവിടുത്തെ സ്റ്റുഡൻസ് സെക്കൻഡ് ഇയർ സ്റ്റുഡൻസ് ഹാസ് വൺ ഡാൻസ് കോമ്പറ്റീഷൻ ഫസ്റ്റ് പ്രൈസ് last year 2025. ആൻഡ് വി ആർ സോ പ്രൗഡ് ഫോർ ദറ്റ്. കാരണം നമ്മുടെ പാരൻസിൻ്റെയും ടീച്ചേഴ്സിൻ്റെ ഒരു സപ്പോർട്ടാണ് ഇതിൻ്റെയൊക്കെ പിന്നിലെന്ന് വേണമെങ്കിൽ തന്നെ പറയാം. താങ്ക് യു.